நாம் விரும்பி சாப்பிடும் பாயாசத்தில் உள்ள ஜவ்வரிசி எப்படி உருவாகிறது தெரியுமா? அது அரிசியிலிருந்து இல்ல, மரவள்ளிக் கிழங்கிலிருந்து வருகிறது. முதலில் வயலில் வளர்ந்த மரவள்ளிக் கிழங்குகளை அறுவடை செய்கிறார்கள். பிறகு அதை தொழிற்சாலைக்கு கொண்டு செல்கிறார்கள். அதன் மேல் தோலை நீக்கி நன்றாக கழுவுகிறார்கள். உள்ளிருக்கும் வெள்ளை பகுதியே பயன்படுத்தப்படுகிறது. பிறகு அந்த கிழங்கை பெரிய இயந்திரத்தில் அரைத்து விழுதாக மாற்றுகிறார்கள். அந்த விழுதிலிருந்து மாவு தனியாக பிரிக்கப்படுகிறது. இதுவே ஜவ்வரிசி தயாரிக்க பயன்படும் ஸ்டார்ச் மாவு. பிறகு மாவை சிறிய உருண்டைகளாக உருட்டி முத்து போல மாற்றுகிறார்கள். இந்த உருண்டைகளை ஆவியில் வேக வைத்து வலுவான வடிவம் தருகிறார்கள். பிறகு வெயிலில் அல்லது இயந்திரத்தில் உலர்த்துகிறார்கள். இதுவே நாம் விரும்பி சாப்பிடும் ஜவ்வரிசி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.